Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்லோட் பண்ணிட்டு பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்க அந்த பிளேலிஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चनும் இருக்கும். அதுல உங்க சப்ஜெக்ட் என்னன்னு நீங்க வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்க. ஓகே, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அதுக்கு டைமே இல்ல, அதுக்குள்ள வந்து ஃபுல் புக்கையுமே கவர் பண்ண முடியுமான்னு கேட்டா அது வந்து டவுட் தான். அதுவும் ரெண்டு சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணா, ரொம்ப ஃபாஸ்டா நான் வந்து சொல்லி முடிச்சிருக்கேன். ஓகே, அந்த ஃபுல் புக்கையும் கவர் பண்றதுக்கும் அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆல்ரெடி நான் தமிழ் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல கேட்ட क्वेश्चन தான் வந்து இந்த உங்க क्वेश्चन பேப்பர்லயும் கேட்டிருந்தாங்க. நீங்க வேணா நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோவும் நீங்க உங்க क्वेश्चन பேப்பரையும் செக் பண்ணி பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். இது எதுக்கு நான் இப்போ சொல்றேன்னா, நீங்க வந்து ஃபுல் புக்குமே கவர் பண்ண முடியுமான்னு கேட்டா அது வந்து டவுட் தான். மோஸ்ட்லி ஒரு யூனிட்ல நிறைய क्वेश्चन வந்து இருக்கும். எக்ஸாம் சென்டர்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ வந்து எல்லா क्वेश्चனும் படிக்கிறது போல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிச்சாலே அதுல இருந்தே क्वेश्चन வந்து வந்துடும். ஓகே, நீங்க டெய்லியுமே வந்து நம்ம சேனல் ஹோம் பேஜ் வந்து செக் பண்ணிட்டுங்க. இப்போ கூட 2 சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகாது. எதுக்கு ஒன்றும் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கேன்னா, இப்போ பிஏ இங்கிலீஷ்ல வந்து பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் 1 அண்ட் பிஎஸ்சி பிசிக்ஸ்ல வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் மேட்டர் அண்ட் சவுண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்லோட் பண்ணியிருந்தேன். 2 சப்ஜெக்ட்டுமே யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். இதுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கேன்னா அட் டைம்ல வந்து எல்லா வீடியோமே ரிலீஸ் பண்ண முடியாது. இதுல வந்து உங்க கோர்ஸ் நேம், சப்ஜெக்ட் கோடு வந்து இதுலயே இருக்கும். இதுல உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வகை எக்ஸாம் சப்ஜெக்டோட நேமும் சப்ஜெக்டோட கோடு. இதுல வந்து எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ அப்லோட் பண்ணலையா அது வந்து கமெண்ட் செக்ஷன்ல இந்த இதை பார்த்து நீங்க வந்து சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேமும் வந்து சொல்லுங்க. அதே மாதிரி இதுல வந்து பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பிளேலிஸ்டோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுங்க. நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோக்கு செக் பண்ணி பாத்துங்க. அதே மாதிரி வந்து பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் 1 வந்து நம்ம சேனல் ஹோம் பேஜ்லயே நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அந்த சப்ஜெக்ட் யாராவது இருக்கோ அவங்க வந்து அந்த பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அந்த வீடியோவை. நெக்ஸ்ட் பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் மேட்டர் அண்ட் சவுண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து நம்ம சேனல் ஹோம் பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். அந்த சப்ஜெக்ட் யாருக்கு இருக்கோ அவங்க அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி 1க்கான வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இன்னும் பேலன்ஸ் எந்த சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணலையா அதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள எக்ஸாமுக்கு வந்து சொல்லுங்க. இது வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாமுக்கு வெனஸ்டே அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, டெய்லியுமே நம்ம சேனல் ஹோம் பேஜை வந்து செக் பண்ணுங்க. அங்க வந்து அந்த வீடியோ வந்து ஷோ ஆகுதான்னு பாருங்க. ஷோ ஆனிச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்ல வந்து தாராளமா நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கான அப்டேட் தான் நம்ம சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்க உங்க அசைன்மெண்ட் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நல்லா யோசிச்சு பாத்துங்க. எல்லா क्वेश्चனும் படிக்க ஈஸியா இல்ல வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிச்சு அதுல இருந்து கண்டிப்பா क्वेश्चन வரும், அதை எழுதுற ஈஸியான்னு பாத்துங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.